வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஹேவ் செக்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட டைட்டிலே பயங்கர விவகாரமான ஒரு டைட்டிலாக இருக்குது. படமும் அந்த மாதிரி விவகாரமான படமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு எராட்டிக் மூவி கிடையாது, ஒரு விதமான தாட் ப்ரோவோக்கிங் மூவி அப்படின்னே கூட சொல்லலாம். அதேன்னு பார்த்தீங்கன்னா 3 டீனேஜ் கேர்ள்ஸ் ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷனுக்கு வெக்கேஷனுக்காக போயிருப்பாங்க. அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா ஜாலியாக அந்த வெக்கேஷனில் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான். அதில் தாரா அப்படின்ற பொண்ணு மட்டும் வேர்ஜினாக இருப்பா. மற்ற 2 பேருக்கும் செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுவே தாராக்கு ஒரு விதமான ப்ரெஷராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்குது. அண்ட் கூட இருக்கிறவங்களும் அதை விட அதிகமாக ப்ரெஷர் போடுறாங்க. அதுக்காக அவள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறா, அதன் விளைவு என்னவா நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நான் ஒரு ஆக்சுவலான டீன் ட்ராமா அப்படின்னே சொல்லுவேன். அதுவும் டீனேஜர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படம். அதாவது கூட இருக்கிறவங்க ஏற்றி விடுறது அப்படின்ற ஒரு விஷயம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தப்புகள் அப்படின்றது பண்ணுவோம். அது சரியா தவறா அப்படின்றத கூட யோசிக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் நம்மளோட கன்சென்ட் அதில் இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டோம். கண்மூடித்தனமாக நிறைய விஷயங்களை பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இதில் ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்போது தமிழில் கோவா படம் இருந்துச்சுல, கிட்டத்தட்ட அந்த மோடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 3 பேர் ஒரு வெக்கேஷனை ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு வராங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஒரு சிம்பிளான கிளைமேக்ஸாக ரொம்ப நீட்டாகவே முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு படம். ஸோ ஒரு பயங்கர குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். ஓவரால் நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு தாட் ப்ரோவோக்கிங் மூவி. இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல வந்த விஷயத்தை இன்னுமே ஆடிட்டிங்காக சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப லைட்டர் நோட்டில் சொன்னனால அதோட இம்பாக்ட் அப்படின்றது பெரிய லெவலில் கன்வே ஆகலை. ஆல்சோ இதில் பெரிய லெவலில் ட்ராமா அப்படின்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஜஸ்ட் ஒரு வெக்கேஷனில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் போகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பேசக்கூடிய டாப்பிக்காக இருக்கட்டும், இதில் வரக்கூடிய சில சீன்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். பட் எராட்டிக் மூவி அளவுக்குனா அடல்ட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இதில் இருக்கவே இருக்காது. ஸோ தாராளமாக பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.